தமிழினம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் டேனியல். செல்வ பெருந்தகை ராமதாஸ் இவங்க ரெண்டு பேரோட சந்திப்பு சார். அரசியல் இல்லைங்கிறாங்க, எப்படியும் கண்டிப்பா அரசியல் இல்லாம இருக்கிறது. இது எப்படி சார் நம்ம பார்க்கறது? ஓவரால் என்டிஏயை பலகீனப்படுத்த நினைக்கிறாங்க. என்டிஏவோட 3 தடவை நின்ன பாமகவை பலகீனப்படுத்துறது மூலமா, அந்த பிளவை என்கரேஜ் பண்ணுறது மூலமாக என்டிஏக்கு எதிரானவர் டாக்டர் ராமதாஸ், திமுகவுக்கு ஆதரவான டாக்டர் ராமதாஸ், என்டிஏக்கு ஆதரவானவர் திமுகவுக்கு எதிரானவர் அன்புமணிங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்கறது மூலமாக, அதில் ராமதாஸ் செல்வாக்கூடியவர்களை பாமகவிலிருந்து பிரித்தெடுப்பதன் மூலமாக என்டிஏயை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு யுக்தியை ராகுல் காந்தி முயற்சியில் செல்வ பெருந்தகை பண்ணுறாரு. இது டாக்டர் ராமதாஸை கூட்டணியில் ஸ்டாலின் சேர்ப்பாரா மாட்டாராங்கிறது ஸ்டாலின் எடுக்க வேண்டிய முடிவு. அது செல்வ பெருந்தகையும் அதை சொல்லிடுவார். ஆனால் அந்த முடிவுக்கு முன்னாடி ஒரு சில சீட்டுகள் தரலாம், நாங்கள் தர்றதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்டு, எம்பி போஸ்ட்டுங்கிறதுல ஸ்டாலின் தரப்புலேருந்து ஒரு ஆஃபர் கொடுக்கப்படலாங்கிற ஒரு தோற்றம் வருது. என்னை பொறுத்தவரை ஸ்டாலின் விடுதலை சிறுத்தைகளை அப்படியே கண்டினியூ பண்ண தான் செய்வார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை நம்ம இதுலேயே நீங்கள் தொடக்கத்துலேருந்து அந்த தேர்தல் இதில் சொன்னீங்க, ஸ்டாலின் அந்த வெற்றி கூட்டணியை விட மாட்டார். நம்ம செல்வ பெருந்தகைக்கும் விசிகாவுக்கும் நிறைய முரண்பாடு இருக்கே சார். செல்வ பெருந்தகை காங்கிரஸோட தலைவரானப்ப டைரக்டா வன்னியரசெல்லாம் கடுமையான விமர்சனம். இது ஒரு நெருடலை ஏற்படுத்தாது சார் திமுக கூட்டணிக்குள்ள. அதுக்கு பிறகுதான் அவங்க தேர்தலை சந்திச்சிருக்காங்க, வெற்றியும் பெற்றிருக்காங்க இல்லையா. அதனால் நெருடலை ஏற்படுத்தணும்னு சொல்ல முடியாது. பட் உள்ளுக்குள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை பயன்படுத்தி அதை காங்கிரஸுக்காக சில நகர்வுகளை செய்யும் போது அதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு முக்கியத்துவத்தையும் குறைக்கிற மாதிரி செல்வ பெருந்தகைக்கு மூவ்ஸ் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அரசியல் இதெல்லாம் சகஜம். எப்படி சொல்றீங்க சார்? விசிகாவோட அதாவது திமுக காங்கிரஸ் பாமக ஜெயித்திருக்கு 2004 2006. ஓகே. திமுக காங்கிரஸ் விசிகா ஜெயித்திருக்கு 2009 19 24 21. ஸோ இந்த இடத்துக்குள்ள விசிகாவுக்கு பதிலாக ஒரு பாமக வச்சாலும் ஜெயிக்குங்கிற ஒரு தோற்றம் இதில் கிடைக்குது. ஸ்டாலின் தான் இறுதி முடிவு எடுப்பார். இறுதி முடிவு ஸ்டாலின் திருமாவளவனை விடுவார்னு நான் நினைக்கல. பட் ஒரு தோற்றம் அந்த இடத்துக்குள்ள கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதுக்கான ஒரு முயற்சிகளையும் திருமாவளவன் எனக்கு அதிமுக ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னார்னா, அதிமுக ஆப்ஷன்லாம் ஒரு ஆப்ஷனா 10 வருஷம் அரசியல் போயிடும், பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலித்தவள நட்பாயிரும். விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் கிராம பாமகவினர் விடுதலை சிறுத்தைகள் தான், விடுதலை சிறுத்தைகளை அதிமுக தான் தோக்கடிப்புன்னு வாக்களிச்சாங்க. சார், இப்போ இந்த உட்கட்சி பிரச்சனைக்கு பாஜக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் சொன்னதாகவும், இந்த அன்புமணி பாஜக ஆதரவு நிலைப்பாடு அதை கூர்மைப்படுத்ததான் இந்த செல்வ பெருந்தகையோட இந்த மூவா சார். அன்புமணி திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கிறார். ஓகே. லைட்டா பாஜக ஆதரவு தான் வச்சிருக்கிறார். டாக்டர் ராமதாஸ் லைட்டா திமுக ஆதரவு நிலையும் லைட்டா பாஜக எதிர்ப்பு நிலையும் எடுத்துக்கிறார். எல்லாம் லைட்டா தான். லைட்டா சார். இப்ப இந்த அன்புமணிக்கு ஒரு செக் வைக்கிறது தான் செல்வ பெருந்தகையோட மூவா சார், அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஓவரால் என்டிஏ கூட்டணியை பலகீனப்படுத்துறதான் செல்வ பெருந்தகைக்கு மூவ். ராகுல் காந்தி சொல்லி தான் இதை செய்யறதா கருதுறேன். ராகுல் காந்தி டைரக்டா இன்வால்வ் பண்ணிருக்காரா சார்? ஏற்கனவே 2019 அங்க கொண்டு வரக்கூடிய மாதிரி எல்லாமே பண்ணிட்டாங்களே. எப்படி சார்? என்ன திமுக காங்கிரஸ் பாமக கூட்டணிக்கு எல்லாமே செட் பண்ணிட்டாங்களே. ஓஹோ. அதுக்கு பிறகு தானே கடைசி நிமிஷத்தில் அது மாற்றப்பட்டு கடைசியில் தான் விசிக உள்ளார வந்துச்சு சார். இப்போ ராமதாஸை நீங்கள் நன்கு அறிந்தவர் அப்படிங்கிற புள்ளியிலிருந்து கேட்க முடிகிறது. இப்போ எல்லா ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணுறதுனால டாக்டர் என்ன மெசேஜ் சொல்ல வராது சார்? எல்லா ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி அவர் பொலிட்டிக்ஸை பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் அதிமுக ஆப்ஷன் அவங்களுக்கு தோல்வி தானே, தொடர்ந்து அவங்களுக்கு தோல்வி தானே. 36 சீட்டு எடப்பாடி ஜெயித்திருக்கலாம். அன்புமணிக்கு ராமதாஸுக்கும் தோல்வி தானே, 5 சீட்டு தானே வந்தது. அதை இப்போ அன்புமணி புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாக்குகள் ஸ்டாலின் எதிர்ப்பு வாக்குகள்னு அவர் தெளிவாக ஸ்டாலின் எதிர்ப்பை முன்னிறுத்தி அந்த அரசியலை அன்புமணி முன்னெடுக்கிறாரு. ஸோ இப்போ டாக்டர் ராமதாஸ் சூழ்நிலைக்கு தக்கன திமுகவில் ஒரு ஆப்ஷன் கிடைக்காதாங்கிற ஒரு சூழல் பண்ணுறாரு. சீமானை கூட டாக்டர் ராமதாஸ் ஒரு ஆப்ஷனாக எடுத்த சில தகவல் வருது. சீமானை பொறுத்தவரை 8% இருக்கும்போது நான் கூட்டணி போக விரும்பல. ஒரு 20%, 3 மடங்கு நான் உயர்ந்த பிறகு என் பின்னாடி 1-2 வரை கூட்டணி சேர்த்தா அது நியாயமாக இருக்கும். 8% என் வளர்ச்சி இவ்வளவுதான், நான் கூட்டணிக்குள்ளே விழுந்து என் வளர்ச்சியை நான் தேக்கி கொள்ள விரும்பலைன்னு சொல்கிறார். இப்போ விஜயை பொறுத்தவரை பலம் நிரூபிக்காதவர், அவர் போகலாம், அவருக்கு 0% தான். சீமான் பலம் நிரூபித்தவர். கூட்டணி போனால் என்னோட பலம் 8% ஒத்துட்டு போன மாதிரி இருக்கும். அவர் தமிழ்நாட்டை பிடிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், பெரிய அளவு வளரணும், இயற்கையாகவே வளர்ந்துருவேன், கடவுளின் குழந்தை நான், இயற்கையின் மகன் நான், இயற்கை தான் என்ன இயற்கையாகவே பேச வச்சிருக்குன்னு அவர் பெரிய அளவுக்குள்ள ஒரு தனக்குள்ள பலத்தை நிரூபிக்க முடியும்னு அவர் நம்புறாரு. இந்த கட்டத்துக்குள்ள பாமக
நாம் தமிழர் கூட்டணியும் சாத்தியம் இல்லை. மரியாதை இருக்கும், ஐயா ஐயா தான் பெருசுங்கிறது. பட் கூட்டணி சாத்தியம் அதில் இல்லை. திமுக ஒரு வேளையில் டேக் இட் ஆர் லீவ் இட் மன்னிக்கவும், திமுக தனக்கு சீட்டை தந்துருவாங்கன்னு டாக்டர் ராமதாஸ்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. ஸ்டாலின் கொடுத்தா அது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு. ஆனால் திருமாவளவன் பயிற்சிட்டு ஸ்டாலின் கொடுப்பாரான்னு கேட்டால் திருமாவளவன் தான் முக்கியம்னு ஸ்டாலின் முடிவெடுப்பாருங்கிறது என்னோட பார்வை. சார் இப்போ ஒருவேளை இது வந்து அப்படியே ரிவர்ஸில் நடந்துச்சுன்னா, இப்போ திருமாவை ஒரு மாதிரி பண்ணிட்டு இல்லை அவர் வெளியில் போயிட்டு நமக்கு நடந்தால் அது என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் சார்? திருமாவை தள்ளுவதற்குள்ள வாய்ப்பு இல்லை. அது திருமாவுக்கு 10 வருஷம் அரசியல் போயிடும். ஸ்டாலினுக்கும் திருமாவோட கண்ணி பண்ணுறது தான் லாபம்னு நினைக்கிறேன். 3 எலெக்ஷன்ல அது ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டா கிடைச்சிடுச்சு. இப்போ செல்ல பெருந்தகை ஒரு அதிமுக விசிக இதை வந்து தள்ளுறாரோ சார்? ஏன்னா இன்னைக்கு இந்த கூட்டணி இஷ்யூ வருது, இன்னைக்கே போய் சந்திக்கிறார். அப்போ வந்து அதிமுக விசிகுள்ளார தள்ளுறாரா பாமக உள்ளார, ராமதாஸ் அணி உள்ளார வச்சு அது மூலமா விசிகாவை காலி பண்ணிடலான்னு கூட செல்வ பெருந்தகை கணக்கு போடலாம். தனிப்பட்ட கணக்காக தான் அதை பார்க்கணுமே தவிர இந்தியா கூட்டணியோட வெற்றி வளர்ச்சின்னு பார்த்தா திருமாவளவன் தேவைன்னு தான் செல்வ பெருந்தகையில் யாரும் முடிவெடுப்பாங்க. ஸ்டாலின் முடிவு திருமாவளவனுக்கு ஆதரவாக தான் இருக்கும். சார் இப்போ ஆதவும் இதே தானே சார் எதிர்பார்த்தாரு? அதிமுக விசிக தாவேகா இதுதானே ஆதவும் எதிர்பார்த்தாரு. அதிமுக விசிகாவில் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலித்தவள நட்பாயிரம், காலி ஆயிடும். இப்போ நீங்கள் விழுப்புரத்துலையும் சிதம்பரத்துலையும் 36% வாக்கெடுத்த ரெட்டையில் கள்ளக்குறிச்சி கடலூரில் கூட்டணி கட்சிக்கு வந்து 7-8% வாக்கு குறைவாக தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்கு. விசிகான்னா ரொம்ப குறைவாக டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா விழுப்புரத்துலையும் சிதம்பரத்துலையும் விசிகாவுக்கு எதிராக ரெட்டலை விழுந்த ஓட்டு விசிகா எதிர்ப்பு ஓட்டு. கிராமமாக பார்த்தா தெரியும். நீங்கள் அரியலூர் ஜெயங்கொண்டான்னு அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் பார்த்தாலும் தெரியும், அல்லது நீங்கள் கிராமமாக வன்னியர் கிராமத்தில் போய் பார்த்தாலும் தெரியும். ஸோ அந்த இடம் வந்து இவர் ரவிக்குமார் அழகா சொல்கிறார் அதிமுகவின் தன்மையை. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. ஸோ 10 வருஷ அரசியல் அதிமுகவோட போனால் விசிகாவுக்கு காலி ஆகிடும். இல்லை இப்போ அதுக்கான ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கா சார்? இப்படி போனால் காலி ஆகிடும் அப்படிங்கிற அந்த ஓட்டிங் பேட்டர்ன் நம்ம கிட்ட தெளிவாக என்கிட்ட இருக்கு. நான் சொல்கிறேன், தனியாட்டே சொல்கிறேன், எங்கள் டேட்டா அனலிஸ்ட் வச்சு ஊராக சொல்கிறேன். இப்போ அரியலூர் ஜெயங்கொண்டானில் அதிமுக தான் அதிக ஓட்டு, விசிகாவை அதிமுக தான் தோக்கடிக்குன்னு போட்டாங்க. பாமக கூட்டணி பாஜக டெபாசிட் இழந்திருக்கு. முத சிதம்பரம் தொகுதியில் பாஜக அணி வந்து டெபாசிட் இழந்திருக்குதுன்னா, பாமக அணி டெபாசிட் இழந்திருக்குதுன்னா, அந்த ஓட்டு வந்து பாமக ஓட்டு வந்து விசிகாவை அதிமுக தான் தோக்கடிக்கும்னு விடுதலை சிறுத்தைகள் பானை எதிர்ப்பு ஓட்டா போயிட்டு. ஏன் நீங்கள் 2004ஆம் ஆண்டு எடுத்து பாருங்க, எங்கன்னா ரஜினிகாந்த், ஜெயலலிதா, சங்கராச்சாரியார் கேண்டிடேட்னு சொல்லப்பட்ட தடா பெரியசாமி, அண்ணன் ரஜினிகாந்த் ஓப்பனாக சப்போர்ட் பண்ணியும் 3வது போய் டெபாசிட் இழந்தாங்க. அப்போ அதே பாமக முதல்ல வந்தது. இன்னைக்கு அதே பாமக ஆதரிச்ச கேண்டிடேட் டெபாசிட் இழக்காருன்னு சொன்னால் அந்த வாக்குகள் விசிக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் போயிட்டுங்க தான் உண்மை. இது திருமாவளவனுக்கு தெரியும், அளவு சாரணவாசுக்கு தெரியும், பாலாஜிக்கு தெரியும், சிந்தனை செல்வனுக்கு தெரியும், வன்னியரசுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். என்னாலும் ஒரு அரசியல் களத்தில் பாஜக இல்லைன்னா எங்களுக்கு அதிமுக இருக்குன்னு அதிமுகவை ஜாதிய முரண்பாட்டை வந்து அதிமுகவுக்குள்ள மேலே விழாமல் பார்க்கக்கூடிய வேலையை தொல் திருமாவளவன் பண்ணுறாரு. பட் அவருக்கும் தெரியும், அது ரவிக்குமாருக்கும் தெரியும், யதார்த்த உண்மை என்னன்னு தெரியும். சார் ஒரு பக்கம் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல சார், காங்கிரஸ் விஜய், ராமதாஸ், அப்புறம் இவர் நம்ம மதிமுக இவங்கெல்லாம் சேர்ந்து சிவகார்த்திகேயன், தென் அஜித், சூர்யா இப்படின்னு கொஞ்சம் வேற சேர்த்துக்கிடுங்க. பட்ஸ் இருக்கட்டு. அப்படி அதுக்கான வாய்ப்பே கிடையாதா சார்? பலன் நிரூபிக்காத விஜய் ஒரு தலைமை ஏற்கிறதுலையும் அவர் ஒரு அணியில போறதுலையும் எக்கச்சக்கட்ட சிக்கல் இருக்கு. அதே வேளையில இன்னைக்கு அன்புமணியும் ஓபிஎஸும் ஒரு ஆப்ஷனா எடுத்துட்டாங்கிறத நான் மனப்பூர்வமா அதை ஒத்துக்கிறேன். என்கிட்ட இருந்து காப்பி அடிச்சு தான் இந்த அரசியலை கொண்டு போனாரு ஜான் ஆரோக்கியசாமி. அண்ணன் ரஜினிகாந்துக்கு பலன் நிரூபிச்ச தினகரன் 5.5, கமலஹாசன் 3.7 அவரை சிஎம்மா எடுத்தாங்க. அவரை பாமக ஒரு ஆப்ஷனா எடுத்தாங்க. இன்னைக்கு விஜய 2 பேரும் ஆப்ஷனா எடுத்திருக்காங்க. இது விஜய்க்கு ஒரு வெற்றியா தான் நான் பாக்குறேன். ஓபிஎஸும் இவர் அன்புமணி எடுத்தது விஜய்க்கான ஆப்ஷனா எடுத்தது வெற்றியா தான் பாக்குறேன். அவங்க அப்படி போயிருக்க கூடாது சார். ஏன்னா இப்ப அரசியல்ல போனது கரெக்ட்டுங்கிறேன், ஓபிஎஸ் போனது கரெக்ட்டுங்கிறேன். கரெக்ட். எடப்பாடி ஓபிஎஸ் சுத்தமா காலி பண்ண நினைக்கிறாரு. பாஜக இந்த சிம்பிள் மேட்டர்ல, பொதுச்செயலாளர் மேட்டர்ல ஏதோ ஒரு ரிலீஃப் கொடுத்தா உண்டு, அதை முழுமையா நம்பி போக முடியாது. அப்போ ஒருத்தர் வந்து பாஜகவையும் திமுகவையும் அடிச்சு கடைசியா கூட அறிக்கை விட்டாருன்னா அவர் தலைமையில பலம் நிரூபிக்காதவர்னா என்ன, நம்ம ஓட்டை நம்ம காப்பாத்திக்கிடுவோம், அவர் தலைமையில ஒண்ணு முயற்சி பண்ணி பார்ப்போம்னு அதை ஒரு ஆப்ஷன் ஆட்டு ஓபிஎஸ் எடுத்ததுல தப்பே இல்லை. அதே மாதிரி அன்புமணியும் திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கு எடப்பாடி கிட்ட தான் நம்ம
வாங்குறத வாங்கிட்டு போகணுங்கிற நிலைமை ஒன்றும் இல்லை. விஜய் ஆப்ஷனாக எடுத்துட்டு போவோம், இங்கே மட்டும் என்ன ஜெயிக்கவா செய்துட்டோம், அதனால விஜய் ஆப்ஷனாக எடுத்துட்டு போகணும்னு அன்புமணி நினைச்சாலும் தப்பு இல்லை. ஸோ இந்த விஜய் அன்புமணி ஆப்ஷன் தான் ஆடிட்டர் பார்த்தாரு, ராமதாஸை பார்த்தாரு, சிஆர் பாஸ்கரன் ஃபர்ஸ்ட்ல வந்தது. கத்திரிக்காய் முத்துரான் சந்தைக்கு வந்துருங்கிற மாதிரி அரசியலிலும் சாதனை படைக்க வாழ்த்துக்கள்னு அன்புமணி சொல்றதுலேயே விஜய் அன்புமணி ஆப்ஷனை எடுக்கிறாருங்கிறது வெளி உலகத்துக்கு வந்துட்டு பூனைக்குட்டி வெளியே வந்துட்டு. அதே வேளையில் சீமான் வந்து 210 தனிச்சு போடுறதுலே குறியா இருக்கிறாரு. சில ஆஃபர் வந்தது கூட நான் 8% இருக்கும்போதே கூட்டணி போக விரும்பல, 3 மடங்காகி 20-25 ஆனால் அப்பம் பிற பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. விஜய் வந்து நல்ல டான்சர், பெரிய டான்சர் தான், சிங்களரும் ரசிக்கக்கூடிய ஒரு பெரிய டான்சர் தான் விஜய். நல்ல ஃபைட்டர், சுமாரான ஃபைட்டர், நல்ல காமெடியன் தான், நல்ல பெர்ஃபார்மர். இப்படி திரைத்துறையில் விஜய்க்கு சிறப்புகளை சீமான் சொல்றாரு. விஜயை ஒரு நடிகராக தான் சீமான் பார்க்குறாரு. பிஜேபி கூட்டணி வந்ததுனால இந்த வருஷம் வாழ்த்து தெரிவிக்கல விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி. விஜயை ஒரு ஆப்ஷன் ஆட்டு ஓபிஎஸும் அன்புமணியும் பார்க்குறது விஜய்க்கு ப்ளஸ். நாம அண்ணன் ரஜினிக்கு வச்சிருந்த ஸ்ட்ராட்டஜியை ஓகே, நம்ம அவர் வரல, இவர் களத்துக்குள்ளே இருக்க ஒரு ஆப்ஷன் ஆட்டு 2 பேர் பார்க்குறாங்கங்கிறது உண்மை. இதை மறைச்சிக்கிட்டு நம்ம தவறான தகவலை சொல்லி மக்கள் மத்தியில் நிற்க முடியாது. பாமக சண்டை போயிட்டு இருக்கே சார், இப்போ இவங்க ராமதாஸ் அவங்க இது எப்படி தான் சார், யார்கிட்ட பேரம் பேசுவா, என்ன நடக்கும் சார்? சிந்து பாத் கதை மாதிரி தொடருது, இன்னும் முடியும் அண்ணா முடியும்னு சொன்னால் அது முடியவே மாட்டேங்குது. கன்னித்தீவு கதை மாதிரி இருக்குது. பார்ப்போம், முடிகிறது அந்த சமூகத்துக்கு நல்லது, பார்ப்போம் அந்த கட்சிக்கு நல்லது, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார். நன்றி.